ஹாய் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம என்ன பார்க்கலாம் இந்த வீடியோலனா ஹூ இஸ் ஹூ தான் பார்க்க போகிறோம். ஜூன் 2024க்கானது. யார் யார் எந்தெந்த ஹெட்ஸ் அப்பாயிண்ட் ஆகிருக்காங்க அப்படின்னெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் ஆல்ரெடி எழுதி வச்சுருந்தேன். சரி, வேக்கண்ட்டாக இருந்த போஸ்ட் ஃபில் பண்ணதுக்கப்புறம் போடலான்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா திரௌபதி முர்மு, இவங்க 15th சரிங்களா. எப்போலேருந்து இருக்காங்க? 25 ஜூலை 2022 சரிங்களா. அந்த கரோனா பீரியட் முடிஞ்சோடனே வந்தாங்க இல்லையா. 14th ராம்நாத் கோவிந்த். நெக்ஸ்ட் வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா ஜெகதீப் தங்கர், இவங்க 14th. 2022 ஆகஸ்ட் 11லேருந்து இவர் தான் இருக்கார். நெக்ஸ்ட்டு வெங்கையா நாயுடு, இவர் 30th வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தனஞ்சயா யஷ்வந்த், ஷார்ட்டாக டிஒய் சந்திரசூடன் சொல்லுவாங்க. நிறைய நியூஸில் இவர் பேர் நம்ம கேட்டிருப்போம். இவர் 50வது. நெக்ஸ்ட்டு 49th உதய் உமேஷ் லலித், யூ லலித்ன்னு கேட்டிருப்போம் நியூஸில். என்வி ரமணா 48th சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சரிங்களா. சுப்ரீம் கோர்ட்டில் இருப்பாங்க இல்லையா அவங்க. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நரேந்திர மோடி 40th சரிங்களா. இப்போ 3rd டேர்ம் வந்திருக்காரு இல்லையா. இவர் தான் லோக்சபாவோட லீடராகவும் இருப்பாங்க நீத்தி ஆயோகோட சேர்மனாகவும் இருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், லோக்சபாவோட ஸ்பீக்கர் இவங்களை அப்பாயிண்ட் பண்ணாங்களே, லேட்டாக அப்பாயிண்ட் பண்ணாங்க. அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி வேக்கண்ட்டாக இருந்துச்சு. லோக்சபா ஃபஸ்ட்டு செஷனில் ஓத்து கொடுத்தது ப்ரோட்டியம் ஸ்பீக்கரை திரௌபதி முர்மு அவங்க நியமித்தாங்க இல்லையா. அது இங்கே எழுதிருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பத்ருஹரி மஹதாப் என்றவங்கள தான் ப்ரோட்டியம் ஸ்பீக்கராக வச்சாங்க. ஜூன் 24 தான் அவரை அப்பாயிண்ட் பண்ணி அப்புறமா இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கும் ஓத் கொடுத்தாங்க சரிங்களா. அதுக்கப்புறமா தான் ஓம் பிர்லா ஸ்பீக்கராக செலக்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு லோக்சபா டிப்யூட்டி ஸ்பீக்கர் தம்பிதுரை இருந்தார். எப்போது 2019 வரைக்கும் 2019 வரைக்கும் இருந்தாங்க. இப்போ அந்த போஸ்ட் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க யார் எடுக்கலான்ட்டு. இன்னும் ஃபில் ஆகலை. லோக்சபா செக்ரட்டரி ஜெனரல் உத்பல் குமார் சிங் சரிங்களா. ராஜ்யசபாவோட டிப்யூட்டி சேர்மன் ஹரிவன்ஷ் நாராயண் சிங். யார்? ஹரிவன்ஷ் நாராயண் சிங். நேம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ராஜ்யசபாவோட செக்ரட்டரி ஜெனரல் பிரமோத் சந்திர மோடி, ஷார்ட்டாக பிசி மோடின்னு கூப்பிட்றாங்க. ராஜ்யசபாவோட சேர்மன் ஜெகதீப் தங்கர் சரிங்களா. இவர் தான் வைஸ் பிரசிடெண்ட்டாகவும் இருப்பாங்க சரியா. அப்போது எக்ஸ் அபிசோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, 2 பதவியிலையும் ஒருத்தரே இருப்பாங்க இல்லையா. லோக்சபாவோட லீடர் நரேந்திர மோடி, நம்மளுக்கு தெரியும். லோக்சபாவோட அப்போசிஷன் லீடர் லாஸ்ட் 2 டேர்ம்ஸ் வேக்கண்ட்டாக இருந்துச்சு. இப்போது நவ் 2024 ஜூன் எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் ராகுல் காந்தி செலக்ட் பண்ணியிருக்காங்க. சரி, இதுக்காக தான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோம் யார் யாரெல்லாம் போடுறாங்கன்ட்டு. ராஜ்யசபாவோட லீடர் பியூஷ் கோயல், ராஜ்யசபா அப்போசிஷன் லீடர் மல்லிகார்ஜுன் கார்கே இருந்தார். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா 25th சரிங்களா. ராஜீவ் குமார், இவங்கள தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா. நிறைய நியூஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு இவங்களோட பேரெல்லாம் ஃபெமிலியர் ஆயிரும். டிடி தமிழ் நியூஸ் பெஸ்ட்டாக இருக்கும் நியூஸ்க்கு. எலெக்ஷன் கமிஷனர்ஸ் யாருன்னா ஞானேஷ் குமார், சுக்பீர் சிங் சந்து சரிங்களா. 1+2 படிச்சிருப்போம் இல்லையா எலெக்ஷன் கமிஷனோட மெம்பர்ஸு. அதில் 25th சீஃபு, இவங்க மெம்பர்ஸு ஞானேஷ் குமார், சுக்பீர் சிங். நெக்ஸ்ட் பாருங்கள், கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி பார்த்தோம் இல்லையா, கிரீஷ் சந்திர முர்மு. சிஏஜி யார்? கிரீஷ் சந்திர முர்மு. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா 16th ஆர் வெங்கடரமணி சரிங்களா. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா இவர் கவர்மெண்ட் வக்கீல் மாதிரி. கேகே வேணுகோபால் 15th இருப்பாங்க. நம்ம கேகே வேணுகோபால் நிறைய படிச்சிருப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாருன்னா துஷார் மெஹ்தா. இவரும் ரொம்ப நாளாக இருக்கார். 22nd லா கமிஷனோட சேர்மன் யாருன்னா ஜஸ்டிஸ் ரித்துராஜ் அவஸ்தி சரிங்களா. ரித்துராஜ் அவஸ்தி லா கமிஷனோட மெம்பர்ஸ் கூட கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ரயில்வே போர்ட் சேர்மேன் அண்ட் சிஇஓ யாருன்னா ஜெயவர்மா சின்ஹா சரிங்களா. நெக்ஸ்ட் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் ஆர்பிஎஃப் டைரக்டர் ஜெனரல் யாருன்னா மனோஜ் யாதவா. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர்மன் யாருன்னா விஜயபாரதி சயானி. யார்? நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட சேர்மன் யாராக இருக்காங்க இப்போனா விஜயபாரதி சயானி. இந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எங்கே யூஸ் ஆகும்னா மெயின்ஸில் கோட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா. அப்போ எல்லா கமிஷன்ஸோட பார்ப்போம். நேஷ்னல் கமிஷன் ஆஃப் உமன் ஹெட் ரேகா சர்மா. நேஷ்னல் கமிஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ் அதோட ஹெட் சர்தார் இக்பால் சிங் லால்புரா சரிங்களா.
நான் ஃபுல்லாக எழுதலை, ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். இந்த நேஷ்னல் கமிஷன்றது முன்னாடியே ஆட் பண்ணிக்கோங்க. நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் ஹெட் யாருன்னா ஹன்ஸ்ராஜ் கங்கா ராம்ஜி அஹீர். சரிங்களா. நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட் வந்து கிஷோர் மக்வானா. நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு வந்து ஹர்ஷ் சௌஹான். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ், அதோட சேர்மன் வந்து பிரியங்கா கனுங்கோ. சரிங்களா. பிரியங்கா கனுங்கோ. இது எல்லாமே நேஷ்னல் கமிஷனோட ஹெட்ஸு. ஒரே இடத்துல பார்த்தா நமக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும் இல்லையா. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் வந்து சிவிசின்னு சொல்லுவோம் இல்லையா, பிரவீன்குமார் ஸ்ரீவாஸ்தவா. இவர் தான் வந்து சிவிசி யார் இப்போ நம்மளுக்குன்னா ஸ்ரீவாஸ்தவா. விஜிலன்ஸ் கமிஷனர்ஸ் அதில் வந்து இது வந்து சீப்னா இது வந்து மெம்பர்ஸு. கமிஷனர்ஸ் யாருன்னா ஏஎஸ் ராஜு அரவிந்தகுமார். சரிங்களா. சாரி, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நெக்ஸ்ட் பாருங்கள், சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனோட சேர்மன் வந்து சென்ட்ரல் லெவலில் ஹீராலால் சமரியா. பார்த்துக்கோங்க. இன்ஃபர்மேஷன் கமிஷன் பற்றியெல்லாம் நிறைய கொஷின்ஸ் வந்து மெயின்ஸில் வரும். யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனோட சேர்மன் ஹெட் யாருன்னா ஜெகதீஷ் குமார். நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, 16th ஃபைனான்ஸ் கமிஷனோட ஹெட் யாருன்னா அரவிந்த் பனகாரியா. நம்ம வந்து 15th நிறைய கேட்டிருப்போம், என்கே சிங்கன்ட்டு. அப்புறமா 14th வந்து வைவி ரெட்டின்னுவாங்க, இல்லைனா வேணுகோபால ரெட்டி. அப்போது ப்ரெசண்ட்டாக இருக்கிறது வந்து அரவிந்த் பனகாரியா. ஃபைனான்ஸ் கமிஷன் வந்து 16 மெம்பர்ஸையும் கூட ஆர்டராக குரோனாலஜியாக கூட சில டைம் கொடுப்பாங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஃபென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி ஹெட்ஸ் பார்ப்போம். சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப். சரிங்களா. ஆர்மி ஸ்டாஃபோட சீஃப் யாருன்னா லெஃப்டினன்ட் ஜெனரல் மனோஜ் பாண்டே. நெக்ஸ்ட்டு உபேந்திரா திவேதி ஃப்ரம் ஜூன் 30 இவர் வருவாருன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் இந்த பேரும் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. மனோஜ் பாண்டே வந்து போயிட்டு அவருக்கு நெக்ஸ்ட் டேர்ம் வந்து இவருக்கு வரப்போகுது, உபேந்திரா திவேதி. நெக்ஸ்ட் வந்து சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப். இப்போ ஆர்மி பார்த்தோம், இப்போ நேவலோட சீஃப் யாருன்னா தினேஷ் கே திரிபாட்டி. அதே மாதிரி சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் வந்து ஏர் சீஃப் மார்ஷல் விவேக் ராம சௌத்ரி. ஏன்னா எல்லா சீப்பும் ஒரே இடத்துல கொடுத்தோன்னா ஈஸியாக இருக்கும் இல்லையா. அப்புறம் நெக்ஸ்ட் மெம்பர்ஸும் வருவாங்க. அப்போது எந்த ஹெட்டோட இது வந்து யார் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், வைஸ் சீஃப் ஆர்மி நேவல் ஏர். சரிங்களா. அப்போ வைஸ் சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் யாருன்னா லெஃப்டினன்ட் ஜெனரல் உபேந்திர திவேதி. இது இப்போ அவர் வந்து வைஸ் சேராக இருக்காங்க, ஜூன் 30 அப்புறமா அவர் அந்த சீஃப் போஸ்ட்டுக்கு போயிடுவார். வைஸ் சீஃப் ஆஃப் த நேவல் ஸ்டாஃப் யாருன்னா வைஸ் அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன். சரிங்களா. வைஸ் சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப் யாருன்னா அமர்பிரீத் சிங். நெக்ஸ்ட்டு நியூ சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். இது வந்து புதுசாக க்ரியேட் பண்ணாங்க இல்லையா இந்த போஸ்ட்டு, ஜென்ரல் அனில் சௌஹான். நிறைய சீப்ஸு ஹெட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இது நம்ம ஸ்கூல் புக்லேயே ஒரு லெசனில் வந்து சீப்ஸ் பற்றி எல்லாம் வரும், எந்த ரேங்க்கு யார் அப்படின்ட்டுலாம். ஸோ இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட் இன்டெலிஜென்ஸ் பியூரோவோட ஹெட் யாருன்னா தபன் குமார் தேக்கா. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ இருக்காங்க இல்லையா, அதோட ஹெட் வந்து பிரவீன் சூத். நெக்ஸ்ட் வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட ஹெட் வந்து நிதின் அகர்வால். ரீசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங் இருக்காங்க இல்லையா, ரவி சிம்மா. நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சதானந்த் வசந்த் டேட். இதெல்லாம் பார்த்துக்கோங்க, ஏன்னா நிறைய பிஎஸ்எஃப் இதெல்லாம் நம்ம வந்து நியூஸில் கேட்டுகிட்டே இருப்போம். நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் NSA வந்து அஜித் தோவல். இவரை பார்க்குறோம் இல்லையா நம்ம, அஜித் தோவல் வந்து அடிக்கடி பேச போகிற பார்டர் செக்யூரிட்டி கிட்ட எல்லாமே. டிப்யூட்டி நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் வந்து பங்கஜ் குமார் சிங். நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு NSG நளின் பிரபாத். இண்டோ டிபெட்டன் பார்டர் போலீஸ் ITBP ராகுல் ராஸ்கோத்ரா. சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸோட ஹெட் வந்து அனீஷ் தயாள் சிங். எல்லாமே நம்மளுக்கு தெரியும், ஆனால் யார் ஹெட்டுன்னு தெரியாது இல்லையா. CRPF பார்டர் போலீஸ் இதெல்லாமே நம்ம படிச்சிருப்போம், ஆனால் அதோட ஹெட் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. இந்தியன் கோஸ்ட் கார்டு டைரக்டர் ஜெனரல் யாருன்னா ராகேஷ் பால். சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் CISF வந்து நீனா சிங். சஹஸ்ர சீமாபால் SSB வந்து தல்ஜித் சிங் சௌத்ரி. சஹஸ்ர சீமாபால். நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் NDRFோட ஹெட் யாருன்னா பியூஷ் ஆனந்த். CRPF சொல்லிட்டோம் இல்லையா, அனில் தயாள் சிங். ஓகே, பியூஷ் ஆனந்த் வந்து நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸோட ஹெட்டாக இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ப்போம். நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ
இந்த போதைப்பொருள் எல்லாம் தடை பண்ணுறாங்களா அதோட ஹெட் வந்து சத்யநாராயண் பிரதான். நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைனான்ஷியல் ரிலேட்டட் ஹெட்ஸை பார்க்கலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் வந்து சக்திகாந்த தாஸ், நமக்கு தெரியும், நல்லா ஃபெமிலியரான பேர் தான் சரிங்களா. ஆர்பிஐயோட டிப்யூட்டி கவர்னர்ஸ் வந்து 4 பேர் இருப்பாங்க. ஏன்னா ஃபைனான்ஸோட இதுவே வந்து 1+4 மெம்பர்ஸ் இல்லையா, அப்போது 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க யாருன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டி ரவிசங்கர், ராஜேஸ்வர் ராவ், சுவாமிநாதன் ஜானகிராமன், மைக்கேல் தேவப்ராதா பத்ரா சரிங்களா. இவங்க 4 பேர் தான் வந்து டிப்யூட்டி கவர்னர்ஸ். இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷன் ஐபிஏவோட சேர்மன் வந்து எம்வி ராவ். ஐபிஏவோட சேர்மன் யார்? எம்வி ராவ். நபார்டோட சேர்மன் பாருங்கள் கேவி ஷாஜி. நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், இது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான எது இருந்தாலும் இதுதான் வந்து ஃபண்டு கொடுக்க போகுது. கோஆப்ரேட்டிவ்ஸ்க்கெல்லாம் நிறைய இதுதான் இந்த பேங்க் தான் வந்து ஃபண்டு கொடுக்கும். சிட்பி சேர்மன் அண்ட் எம்டி. சிட்பினா ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா சரிங்களா. அதோட ஹெட்டு சேர்மன் யாருன்னா சிவா எஸ் ராமன் வந்து சிட்பி. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் சிபிடிடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட சேர்மன் வந்து நிதின் குப்தா. அதே மாதிரி இன்டைரக்ட் டேக்ஸ்க்கான சேர்மன் யார்? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸோட சேர்மன் வந்து சஞ்சய் குமார் அகர்வால். யூபிஎஸ்சியோட சேர்மன் வந்து மனோஜ் சோனி. நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சியோட சேர்மன் யாருன்னா ராகேஷ் ரஞ்சன் சரிங்களா. எல்ஐசியோட சேர்மன் வந்து சித்தார்த்த மொஹன்டே. நெக்ஸ்ட்டு UIDAI-CUO, இது வந்து நமக்கு தெரியும் இல்லையா, ஆதார் கார்டு ரிலேட்டடாக. யூனிக்யூ ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதோட சேர்மன் சிஇஓ வந்து அமித் அகர்வால். நிதி ஆயோக் ஜனவரி 1, 2015 ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, அதோட சேர்மன் வந்து எப்போவுமே பிரைம் மினிஸ்டராக தான் இருப்பாங்க. வைஸ் சேர்மன் வந்து சுமந்த் கே பெரி. இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 4 கூட இந்த ஏரியாவிலேருந்து கொஷின் வந்துச்சு இல்லையா. சிஇஓ வந்து BVR சுப்ரமணியம். நிதி ஆயோகோட சிஇஓ வந்து சுப்ரமணியம். நெக்ஸ்ட்டு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட ஹெட்ஸ் பார்ப்போம். இஸ்ரோவோட சேர்மன் வந்து எஸ் சோமநாத். அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஹெட் வந்து அஜித் குமார் மொஹன்டே. BARC பார்க்கோட டைரக்டர் வந்து பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் சரிங்களா. பார்க்னா அப்படி தான், அதோட ஃபுல் நேம் தான் இது. விவேக் பசின், பார்க்கோட டைரக்டர் யார்? விவேக் பசின். சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், அதோட ஹெட் வந்து ராஜா ரஞ்சன். ஹெட்ஸோட பேரெல்லாம் வந்து நம்ம நியூஸ் பார்த்துட்டே இருந்தோன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், விக்ரம் சரபாய் ஸ்பேஸ் சென்டர் வந்து டாக்டர் உன்னிகிருஷ்ணன் நாயர் சரிங்களா. நெக்ஸ்ட் DRDOவோட சேர்மன் வந்து டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா, அதோட சேர்மன் யாருன்னா டாக்டர் சமீர் வி காமத். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 73 அப்பாயின்மெண்ட்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.